ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், குழி பணியாரம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப சுலபங்க. ஒரு 5 நிமிடத்தில் ரொம்ப சுவையாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பூண்டு பற்கள் ஒரு 5 சேர்த்துருக்கேன். மிளகாய் காரத்துக்கு ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா ஒரு 4 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காய சட்னிக்கு வெங்காயத்தை எப்பவுமே நல்லா வதக்கக்கூடாது. ஒரு 80% வதங்கினா போதுங்க, கலர் மாறக்கூடாதுங்க. நான் வதக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வதங்கினா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காய சட்னி நல்ல சுவையாக இருக்கும். இப்போ நான் சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இந்த சைஸ் புளி எடுத்தால் போதுங்க 1/4 கிலோ வெங்காயத்துக்கு. இப்போ புளியே இந்த சூட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி இது சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னியை கெட்டியாக அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். அதேமாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் பாருங்கள். இதுதாங்க கரெக்டான பக்குவம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாக வச்சு சாப்பிட்டா தான் நல்ல சுவையாக இருக்கும். தண்ணி அதிகம் சேர்க்காதீங்க. இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு. இது எல்லாம் பொரிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸிங்க. வெங்காய சட்னி இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் ஐட்டத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வெங்காயம் மட்டும் இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் வெங்காய சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க. இதே முறையில் இதே அளவுக்கு இந்த வெங்காய சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.